அன்பார்ந்தவர்களே வணக்கம். இன்று இலக்கிய இன்பம் என்ற பகுதியிலே ஒரு தமிழ் இலக்கிய பாடலில் ஒரு சிறு பகுதியை எடுத்து நாங்கள் ஆராய்வோம். அதில் இருக்கின்ற அழகை ரசிப்போம். கவிமணி தேசிய நாயகம் பிள்ளை என்கின்ற ஒரு அழகான கவிஞர், அவர் மலரும் மாலையும் என்ற ஒரு கவித்தொகுப்பை வெளியிட்டிருக்கிறார். அந்த கவிதை தொகுப்பிலே ஒரு அழகான பாடலை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். அந்த பாடலிலே ஒரு சிறு வரியை நாங்கள் பார்ப்போம். மஞ்சள் குளித்து முகம் மினுக்கி இந்த மாயப்பொடி வீசி நிற்கும் நிலை, கஞ்ச மகள் வந்து காணிற் சிரிக்குமோ கண்ணீர் உகுக்குமோ யார் அறிவார் என்று அப்படி அழகாக போகின்றது. இந்த ஒரு 4 வரிகளை மட்டும் நாங்கள் எடுத்து பார்ப்போம். என்னென்னு சொன்னால், தாமரை மலர் இருக்கின்றது, சூரியகாந்தி மலர் இருக்கின்றது. தாமரை மலர் தான் சூரியனது உண்மையான மனைவி என்றும், சூரியகாந்தி அவரை விரும்புகின்ற ஒரு கள்ள காதலி என்றும் அங்கே வர்ணிக்கின்றார். அப்பொழுது என்ன செய்யும், தாமரை அதிகாலையில் மலர்ந்து சூரியன் வெளிப்பட அவர் கூம்பிக்கொண்டே போகும். ஆனால் சூரியன் வருகின்ற பொழுதுதான் இந்த சூரியகாந்தி பூ தலை தூக்கி சூரியன் செல்கின்ற பக்கமெல்லாம் அது திரும்பிக் கொண்டே இருக்கும். இப்பொழுது இந்த கவிஞரது மனதிலே இதே ஒரு பாடலாக வைத்திருக்கிறது. என்ன சொல்கிறார்? மஞ்சள் குளித்து முகம் மினுக்கி, நல்ல மஞ்சள் பொடிகளை பூசி அங்கே குளித்து, பொதுவாக சூரியகாந்தி மஞ்சள் நிறத்தில் இருக்கும், அது குளிக்கிறதா மஞ்சள் பூசி முகம் மினுக்குகிறார். முகத்திலே பலவிதமான பொடிகளை சாயங்களை போட்டு உதட்டை கண்ணை உடம்பை அங்கே மினுக்கி, பொதுவாக இந்த செயற்கை அழகு செய்கிறவர்கள் பற்றி தான் நான் சொல்கிறது. அங்கே மஞ்சள் குளித்து முகம் மினுக்கி மாயப்பொடி, அதாவது முகப்பூச்சிகள் அதே போல் பல விதமான பொடிகளை பூசி மஞ்சள் குளித்து முகம் மினுக்கி பொடி வீசி, மாயப்பொடி அங்கே சூரியனுக்கு வீசி, சூரியன் வருகின்ற பொழுது வீசி நிற்கிறார். மாயப்பொடி வீசி நிற்கும் நிலை, கஞ்சமகள் வந்து காணிற் சிரிக்குமோ. இந்த தாமரை மலர் இதை கண்டு கஞ்சமகள் வந்து காணிற் சிரிக்குமோ. அவள் வந்து கண்டு, எனது கணவன் பதிவரை கேட்டவன், என்னை தவிர வேறு யாரையும் பார்க்க மாட்டான், வேறொரு பெண்ணை ஏறிட்டு பார்க்க மாட்டான், ஆகவே இவளை கண்டு சிரிக்கப் போகிறான் ஏளனமாக. எனது உண்மையான மனைவி அங்கே இருக்கிறார் தாமரை, நீ என்னதான் பொடி பூச்சாலும் அவன் மசிய மாட்டான் என்று சொல்லுவது. கஞ்சமகள் காணில் சிரிக்குமோ கண்ணீர் ஊக்குமோ. சில பேரே அவள் மனம் பேதலித்து, ஐயோ எனது கணவன் இந்த மாயப்பொடி காயை தொட்டு விட்டானே, அவளை சுட்டு போகிறானே, கண்ணீர் வைக்க போகிறாளோ யார் அறிவார், யாருக்கு தெரியும் என்ன நடக்கிறது என்று. பொதுவாக மனம் ஒரு குரங்கு சொல்லுவார்கள். இந்த மனம் எப்படிப்பட்ட கணவன்மார்கள் மஞ்சப்பொடிக்கு மயங்குகிறார்களோ, மாய விலைக்கு நெருங்குகிறார்களோ, இல்லை பத்தாவுக்கேற்ற பதிவிரதியாக இருக்கின்ற பத்தாவாக இருக்கிறானோ. இது மனிதனுக்கும் கூட பொருந்தும். இப்படி மயங்குகிறவன் இருக்கிறான், மயங்காதவன் இருக்கிறான். பொடிகளுக்கு மயங்குகிறவன் இருக்கிறான், பொடிகளை கண்டு மயங்காமல் இருக்கிறான். ஆகவே கண்ணீர் ஊக்குமோ யாரும் அது அழகாக சொல்லுகிறார்கள். இதுதான் தமிழ் இன்பம். தமிழ் அழகானது, இனிமையானது, சுவையானது. தமிழ் சுவை தமிழை படிக்கிறவனுக்கு தெரியும். ஆகவே தான் தமிழை கற்க வேண்டும், தமிழ் இலக்கிய நூல்களை கற்க வேண்டும். பொதுவாக நீங்கள் விஞ்ஞான பாடங்களில் இருந்தால் கூட தமிழ் உணர்வு, இன்பம், அழகு, பொதுவாக மனித வாழ்க்கைக்கு அழகுணர்வு தேவை. அவன் தான் நீண்ட காலத்துக்கு இருக்க போகிறான், மகிழ்ச்சியாக இருக்க போகிறான், சந்தோஷமாக இருக்க போகிறான். அழகை ரசியுங்கள், அழகை உணருங்கள், அது தமிழிலே இருக்கின்றது. ஆகவே அதுதான் நாங்கள் சொல்லுவோம், அழகான பாடல்கள், அழகான கவிதைகள், இப்படிப்பட்ட சிறப்பான விடயங்கள் இருக்கிறது. அடுத்து சொல்கிறார் என்ன, அழகாக இருக்கின்ற பொழுது, சிறப்பாக இருக்கின்ற பொழுது அங்கே எல்லாவற்றையும் காணாமல் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.